சொந்த அம்மாவை மூஞ்சிலே குத்திட்டான். அப்புறம் வந்து வாட்டர் பாட்டிலால் அடிச்சிட்டாங்க. இதெல்லாம் எனக்கு அனாமதேய கடி தான். அது அப்போ வந்தது. இப்போவும் வச்சுருக்கிறேன் எவிடன்ஸ்க்காக. ஸோ இதெல்லாம் நடந்து அன்புமணி அம்மாவை அடிச்சிருக்காரு. அன்புமணின்னு அம்மாவை அடிக்கக்கூடாதா? எல்லாத்துக்கும் முன்னாடி, பணத்துக்கு முன்னாடி, பதவிக்கு முன்னாடி என்ன நீ? அதாவது இந்த சௌமியா போய் உன் வீட்டுக்காரனை ஒழுங்காக இருக்க சொல்லு பலாருன்னு அடிக்குது. ராமதாஸ் ஐயாவை மிரட்டுறாங்க. இப்போதான் 800 ரூபாய் சம்பாதிச்ச ஒரு ஆள் அதுக்கப்புறம் எந்த வேலையும் செய்யாமல் எப்படி இத்தனை லட்சம் கோடி ரூபாய் சொத்து வந்தது? எப்படி உனக்கு தீவு வந்தது? எப்படி ஈசிஆர் ரோட்டில் வீடு வச்சிருக்கிறேன்? வச்சிருக்கிற அது என்ன சொல்கிறேன்? எழுதி கொடுங்க. இப்போ ஏற்பட்டிருக்க முரண்பாடு, இப்போ ராமதாஸ் அவர்கள் அதிமுகவோட போகணுங்கிற விருப்பத்திலையும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து பாஜகவோட போகணுங்கிற நிர்பந்தத்தில் ஏற்படுத்தப்பட்ட அந்த நிர்பந்தம்லாம் அவங்களுக்கு கிடையாது. இந்த பணம் வந்து யார் வாங்குறது? எங்கள் தலைவர் தாங்க வாங்க முடியும், கொடுப்பாங்க. இவங்க வந்து என்ன தொகுதி பங்கீடு, பண பங்கீடு, இதெல்லாம் யார் பண்ணுவாங்க? தலைவர்கிட்ட தானே போகும். நீ யார்கிட்ட போனாலும் காசு என்கிட்ட வரணும். அது சுசிலா கிட்ட போகணும். சுசிலா சொல்கிறது தான் நடக்கும். பொதுக்குழுவில் அதிகாரம் பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவராக தான் அன்புமணி இருக்கும்போது, இப்போ கட்சியை வந்து ராமதாஸ் இடத்துலேருந்து அன்புமணி பறிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. நியாயமான விலைக்கு தங்க நகைகளை விற்க, அடகு வைத்த தங்க நகைகளை மீட்டு உடனடி பணம் பெற உங்கள் எக்ஸ்கோல்டை அணுகவும். 7200040619. ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு அனைத்து இந்திய பாட்டாளி முன்னேற்ற கட்சியினுடைய தலைவர் CN ராமமூர்த்தி அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம். வணக்கம். வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ள பல முரண்பாடுகள் இப்போ வெளியே வந்துட்டு இருக்கு. ஏற்கனவே ஒரு இடத்துல பேசும்போதே முகுந்தன் அவர்கள் அறிமுகப்படுத்தி பேசும்போது 2 பேருக்கு இடையில சண்டை வந்ததை பார்த்தோம். இப்போது மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் நான் தான் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு இனி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் செயல் தலைவராக தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. மறுபடி கட்சியினர்லாம் போய் பேசுகிறாங்க. இருந்தாலும் அந்த இதில் நான் உறுதியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி ராமதாஸ் தரப்பில் சொல்கிறதாகவும், அன்புமணி அவர்கள் நான் தான் தலைவராக செயல்படுவோம்னு தான் சொல்கிறாங்க. முதல்ல இந்த பிரச்சனைக்கான காரணம் இது வந்து அரசியல் முரண்பாடா, குடும்ப முரண்பாடா, இதை எப்படி பார்க்க? சொத்து பிரச்சனை தான் இது முழுக்க. இப்போ இருக்கிற சொத்துக்களை வந்து பிரித்து கொடுத்துடலாம். ஆனால் கட்சி எப்படி பிரித்து கொடுக்குறது? முதல்ல சொத்து பிரச்சனையிலேருந்து ஆரம்பித்தது தான் இந்த ப்ராப்ளம். இப்போ முகுந்தன் வந்து ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி கூட அந்த இது இருக்குது இல்லைங்களா, அந்த வன்னியர் கல்வி அறக்கட்டளை, இப்போ ராமதாஸ் கல்வி அறக்கட்டளை மாற்றிக்கிட்டாருங்களே, அதில் ஒரு பெரிய பில்டிங் வந்து ஓப்பன் பண்ணாங்க. அது கூட வேறு யாரும் போய் திறந்து வைக்கலையே. அதை திறந்து வச்சது யாருன்னா முகுந்தன் தான். ஸோ அப்போ முகுந்தன் வந்து எதுலேயும் வரக்கூடாது. இப்போ அன்புமணி என்ன சொன்னார்? முகுந்தனை இளைஞரணி தலைவராக அறிவித்து அவர் சொல்லும்போது கை தட்டுங்க அது இதுன்னு பண்ணும்போது என்ன சொல்கிறாரு? அவன் சின்ன பையன், இப்போ தான் வந்தான், அவனுக்கு உடனே ஏன் பதவி கொடுக்குறீங்க அப்படின்னு. அவர் என்ன சொன்னார்? அதுக்கு நான் வந்து அன்புமணிக்கு ஃபோன் போட்டாலே அன்புமணி எடுக்க மாட்டாரு, அப்போ தொண்டர்கள்லாம் எப்படி எடுப்பாங்க? அதனால தான் வந்து நான் உதவியாக இருக்கட்டும்னு முகுந்தனை நான் வந்து நியமனம் பண்ணுறேன்னு அவரும் சொன்னார். அவர் கேட்கலன்னா இது என் கட்சி, அப்போவே சொல்லிட்டார், இது என் கட்சி, நான் ஆரம்பிச்சது, உனக்கு வேலை இல்லைன்னா போ கிளம்பு, அப்போ பேசினாங்க. அதுக்கப்புறம் அது தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து அந்த முகுந்தனை வந்து திரும்ப அவர் வந்து உள்ளே சேர்க்கணும் அப்படின்றதில் அவர் வந்து தெளிவாக இருக்கிறாரு, முடிவாக இருக்கிறாரு. ஸோ இந்த சொத்துக்கள்லாம் இருக்குல்ல, ராமதாஸ் பேரில், உங்கள் ஒய்ஃப் பேரில் இருக்கிற சொத்துக்கள் எவ்வளோ சொத்துக்கள் இருக்கும்? இல்லை, நிறைய இருக்குது. சொத்துக்கள் என்ன லட்சக்கணக்கில் இருக்குது. லட்சக்கணக்கான கோடி ரூபாய் வச்சுருக்காங்க. லட்சக்கணக்கான கோடிகள். ஆமாம் வச்சுருக்காங்க. அது உலகம் முழுக்க வச்சுருக்காங்க. அந்த சொத்துக்களை பிரித்து கொடுக்குறதுல ப்ராப்ளம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து திண்டிவனம், இப்போ திண்டிவனத்தில் ராமதாஸ் ஏற்கனவே அவர் 1978 வரலும் 1 சென்ட் நிலம் கூட ராமதாஸுக்கு சொந்தமாக கிடையாது. எழுதி வச்சுங்க, 1978 வரலும். அதுக்கப்புறம் வந்து இந்த கட்சியெலாம் வரும்பொழுது அதில் வந்து சேர்ந்துக்கிட்டு சேர்த்தது தான் இது. அதில் வந்து அவர் இருந்த கிளினிக், அவர் இருந்த இப்போ கட்டியிருக்கிற ஹாஸ்பிட்டல், அவர் இருந்த வீடு, இது எல்லாமே வந்து காந்திமதிக்கு தான் கொடுத்துட்டார். ஸ்ரீ காந்திக்கு வந்து எழுதி கொடுத்துட்டார். இப்போ எல்லா சொத்தும் அவங்க கையில் தான் இருக்குது, அந்த திண்டிவனம் முழுக்க. அதில் மொலசூர்னு ஒரு ஊர் இருக்குது, பாண்டிச்சேரி போகிற வழியில், இந்த திருப்பத்தில். அங்கே ஒரு 100கணக்கான ஏக்கர் நிலங்கள் இருக்குது. இந்த சரஸ்வதி பசுமை எரிபொருள் மையம்னு சொல்லிட்டு பெட்ரோல் பங்க்கு, அப்புறம் காம்ப்ளெக்ஸ், இது எல்லாம் இருக்குது. இது எல்லாமே காந்தி பேர்லேயும் பரசுராம் பேர்லேயும் தான் இருக்குது. ஸோ இது மாதிரி அவங்க சொத்துக்கள் வந்து அங்கே கொடுக்குறது இல்லாமல், இப்போ இந்த அறக்கட்டளையில் வந்து என்ன பண்ணாங்க, அந்த அறக்கட்டளை தான் வந்து வன்னியர் கல்வி அறக்கட்டளையில் நோட்டீஸ் கேட்டால் நான் என்னுடைய சொந்த சொத்து அது இதுன்னு சொல்லி அபகரித்து அது வந்து வேறு மாதிரி
ராமதாஸ் கல்வி அறக்கட்டளைன்னு மாற்றிக்கிட்டு அதில் இருக்கிற சொத்துக்களை எல்லாம் இவங்களுக்கு கொடுக்க பார்க்குறாரு. அதுதான் பிரச்சனை. யாருக்கு? முகுந்தனுக்கு. முகுந்தல்ல, இவங்களுக்கு அந்த காந்திமதி அவங்க பசங்களுக்கு. காந்திமதிக்கு மட்டும்தான் ஆண் வாரிசு. காந்திமதிங்கிறவங்க யாரு? ராமதாசனுடைய பொண்ணு, பெரிய பொண்ணு. இது இவருக்கு இந்த அன்புமணி இருக்கிறான், அவனுடைய அக்கா. அவங்களுக்கு 3 பையங்க. இவருக்கு அன்புமணிக்கு 3 பொண்ணு. உங்களுக்கு தெரியும், அதில் ஒரு பொண்ணு அந்த காந்திமதி பையனுக்கு தான் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இந்த மாதிரிலாம் இருக்கும்பொழுது அந்த சொத்து பிரச்சனைகளை பங்கிடுறாங்க. பங்கிடும்போது தைலாவரம் தோட்டம் இருக்குது, அந்த சொத்து எப்படி கொடுக்குறது, அந்த இப்போ இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ப்ராப்ளம் வரும்போது தைலாவரம் தோட்டத்தையே ஃபுல்லாக ஆக்கிரமிப்பு வச்சுட்டு இருக்கிறது காந்தி தான். டெய்லி காந்தி அங்கே போயிடுது. திண்டிவனத்துலேருந்து அந்த காந்திமதி போய் அவங்க அப்பாவை பார்த்துக்கிறது, அவங்க அம்மாவை பார்த்துக்கிறது. அது இல்லாமல் யாரையாவது சந்திக்க வர்றவங்கள அவங்க ஃபில்டர் பண்ணி அனுப்புகிறாங்க. யாரையும் அவரை சந்திக்க விடுறதில்லை. காந்தி சொன்னால் தான் அவர் பார்ப்பார். இது எல்லாத்துக்கும் சூத்திரதாரி யாருன்னு கேட்டால் சுசீலான்ற அவருடைய 2வது மனைவி தான் இதெல்லாம் காய் நகர்த்துறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் அங்கே நடக்குது. ஸோ இப்போ இருக்கிற இந்த 5 எம்எல்ஏக்கள், இங்கே இருக்கிற கோகாமணிலேருந்து ஆக்கி மூர்த்திலேருந்து எல்லாருமே அதிமுகவுக்கு சசிகலா இருந்த மாதிரி இங்கே ஒரு சுசீலா இருக்குது. இந்த சுசீலாவை கேட்டுட்டு அவங்க ஆசீர்வாதம் வாங்கின்னு அவங்க சொல்லி வந்தால் தான் இங்கே போகும். ஏன் நான் சுசீலாவை முக்கியத்துவம் கொடுத்து நம்ம பேச வேண்டிய நிர்பந்தம் வருதுன்னா, இவர் செத்துப்போன 25 தியாகிகளுக்கு ஒரு பைசா கொடுத்ததில்லை. அவன் நடுரோட்டில் விட்டார், கேட்டால் அவங்க வசதியாக இருக்கிறாங்கன்னு வர. ஆனால் இந்த சுசீலாவுக்கு அவங்க ஜாதி பேரில் உள்ள இதுக்கு ஒரு அறக்கட்டளை சுசீலாவுக்கு வச்சு கொடுத்துருக்கிறார். அந்த அறக்கட்டளைக்கு 150 கோடி ரூபா கொடுத்து அது விஸ்வகர்மா அறக்கட்டளைன்னு வச்சிருக்கிறார். ஸோ அதுக்கு இப்போ வாங்கின இந்த இப்போ நடந்த இந்த தேர்தல் இருக்குது இல்லைங்களா, இப்போ சமீபத்தில் நடந்து முடிஞ்ச தேர்தலில் 9-11 மணி வரலும் இங்கே பேசினுக்கிறாங்க அதிமுக கூட. இவங்கக்கிட்ட வாங்கினாங்க. அதுக்கப்புறம் காலையில் அன்புமணி அங்கே கூடுன்னு போயிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அப்படியே மாற்றி பிஜேபி கிட்டேருந்து பணம் வாங்கினா அங்கே கூட்டணி சேர்த்து விட்டுறாரு. ஸோ இப்போ இந்த பணம்லாம் கூட அவங்கக்கிட்ட தான் கொடுத்து வச்சுருக்காரு. அவங்க லாவாதேவி பண்ணுறாங்க. ஒரு 3-4 மாவட்டத்துக்கு இவங்க தான் ஃபைனான்சியர். இவங்க கூட இருக்கவங்களாம் அந்த ஷேட்டுக்கிட்ட கொடுத்து வசூல் பண்ணி ஆதி காலத்துலேருந்து அந்த வேலையை நல்லா பண்ணுறாங்க. இந்த சேலம் அருள்லாம் அவங்கக்கிட்ட பணம் வாங்கின்னு போய் வட்டிக்கு வாங்கின்னு போய் குறைஞ்ச வட்டிக்கு கொஞ்சம் வசூல் பண்ணிக்கின்னு அது கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கின்ற பொழுது இப்போ ஃபுல்லாக யார்கிட்ட இருக்குதுன்னா, ராமதாசனுடைய ராமதாசனுடைய தலைமுடி பூச்சி வச்சுனது ஒரு ஒட்டு மொத்தமாக ஆட்டுது அந்த சுசீலா. ஸோ அதில் அன்புமணியுடைய பிரச்சனை எங்கேருந்து வருது சார்? கேளுங்க, சொத்து போகுதில்ல உங்களுக்கு ஒன்றுமே. இதில் எதுவுமே கொடுக்கலன்னா எப்படி, என் பையன் நான் எனக்கு ஒன்றுமே கொடுக்க மாட்டேறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொத்து பிரச்சனை. இப்போ என்ன நடந்தது, இப்போ ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அவங்க வீட்டுக்கு எல்லோரும் போகிறாங்க. யார்? காந்தியிலேருந்து எல்லோரும் போய் ஒரே வீட்டில் இருக்கிற நாயகி எல்லாத்தையும் ரோடுக்கு தள்ளி விட்டுறாங்க. இந்த மெயின் ரோடு, அது ஜிஎஸ்டி ரோடு இருக்குது இல்லைங்களா, அதில் ஜிஎஸ்டி ரோடில் அந்த பாண்டிச்சேரி ரோட்டில் அந்த இடத்துல விட்டுட்டு ஊரில் அங்கே இருக்கிற தலைமை நிலை செயலாளர்லேருந்து அங்கே இருக்க மாவட்ட செயலாளர் வரலும் எல்லாரையும் வெளியே நிற்க வச்சுட்டு கேட்டை பூட்டிட்டு உள்ளே யாரும் வரக்கூடாது, நாங்கள் கூப்பிட்ற வரலன்னு சொல்லிவிட்டு இவங்க எல்லாம் ஒரே ஒப்பாரி. அந்த சின்ன பொண்ணு இருக்குது இல்லையா, கவிதாவுக்கு எனக்கு என்ன சொத்தே கொடுக்கல, நீங்கள் சும்மா அந்த மக்கள் டிவி தொலைக்காட்சியை பார்த்துக்குன்னு சொன்னீங்க, அதை பார்த்துக்கினா அது கூட நம்ம சௌமியாவை ஆக்கிரமிப்பு பண்ணிவிட்டு என்னை துரத்தி விடுது, எனக்கு எதுவுமே இல்லை, நானும் பொண்ணு தானே, நானும் ஒரு வாரிசு தானே, எங்களுக்கு எதுவுமே கொடுக்கல, கட்சியிலையும் பதவி கொடுக்கல. ஆனால் என்ன பண்ணார், அந்த கவிதானுடைய பையனுக்கு இந்த ஆக்கி மூர்த்தி, இந்த ஏகே மூர்த்தின்னு சொல்கிறீங்களே, அவங்க பொண்ணு திருமணம் பண்ணி கொடுத்தாரு. அவன் அடித்து வச்சுக்கிற கொலையில் ஏதோ கொஞ்சம் கிடைக்கும். ஓகே, அது அந்த மாதிரி போகும்போது எனக்கும் பணம் கொடுக்கலையே, நீங்கள் இப்போ வாங்கின பணம் ஏற்கனவே வந்தது போட்டோம், இப்போ வந்தது இல்லை, 2 இடத்துல வாங்கினீங்களே ஒரே நேரத்தில், சின்ன மாங்காய் பெரிய மாங்காய் அடிச்சது ஒன்று அதிமுக கிட்டேருந்து, சின்ன மாங்காய் அடிச்சது பிஜேபி கிட்டேருந்து. இந்த பணத்தை கொடுக்கலன்றது தான் பிரச்சனை. மீதி உள்ளதெல்லாம் போயிட்டு இருந்தாலும் இவங்க கேட்டுட்டு இருந்தாலும் இது பூதாகரமானதுக்கு இதுதான் காரணம். இப்போ அந்த மாதிரி எல்லாம் சத்தம் போட்டு என்ன பண்ணாங்க, ஒரு முடிவுக்கு அழுது ஒரே ஒப்பாரி வச்சு அது ரோடு வரலாம் அந்த சத்தம் கேட்டு அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, முடிவு பண்ணி திறந்துக்கிட்டு அவனை அப்போ தான் அடிச்சிட்டாங்க. யார்? இந்த அன்புமணி, அந்த சௌமியாலாம் சொந்த அம்மாவை மூஞ்சிலே குத்திட்டான்.
அப்புறம் வந்து வாட்டர் பாட்டிலால் அடிச்சிட்டாங்க. இதெல்லாம் எனக்கு அனாமதேய கடி தான். அது அப்போ வந்தது. இப்போவும் வச்சுருக்கிறேன் எவிடன்ஸுக்காக. ஸோ இதெல்லாம் நடந்து அன்புமணி அம்மாவை அடிச்சிருக்காரு. அன்புமணின்னு அம்மாவை அடிக்கக்கூடாதா? எல்லாத்துக்கும் முன்னாடி, பணத்துக்கு முன்னாடி, பதவிக்கு முன்னாடி என்ன? நீ அதாவது இந்த சௌமியா போய் உன் வீட்டுக்காரனை ஒழுங்காக இருக்க சொல்லு பலாருன்னு அடிக்குது. ராமதாஸ் ஐயாவை மிரட்டுறாங்க. ஆமாம், அது ஏற்கனவே ஒருத்தர் அடித்து தானே ஹாஸ்பிட்டலுக்கே தூக்கின்னு வந்தாங்க. இங்கே அப்பல்லோவில் கொண்டு வந்து பைபாஸ்லாம் பண்ணாங்கல்ல முன்னாடி. அப்போ அதுதான் தருணம். அதனுடைய இது தொடர்ச்சி தான் இது. இப்போ அமித்ஷா வராரு, இப்போ போய் ஏதாவது ஏடா கூடமாக எதாவது பண்ணிட போகிறான்னு சொல்லிட்டு தான் பிடிங்கிட்டார். உனக்கு வந்து கிடையாது, அதனால தானே சந்திக்கல. இல்லைன்னா எல்லாம் தானே உங்களுக்கு தெரியும். 3 தடவை அந்த சேரு அந்த இதெல்லாம் வந்து அமித்ஷா வரும்போது மாற்றி மாற்றி அமைச்சாங்க. அதுக்கு இதுதான் காரணம். இவர் வரலாம் அவர் வரலன்னு எல்லாரும் போய் இது பண்ணிவிட்டு 2 பேரோட முடிச்சுட்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போ வந்து அந்த தலைவர் பதவி வந்தால் தான் என்ன பண்ண முடியும்? நியமனம் பண்ண முடியும், நீக்க முடியும். அதுக்கு அடுத்தது இந்த யார் யாருக்கெல்லாம் நாமினேஷன் கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த சிம்பிள் ஒதுக்கி இவர் தான் எங்களுடைய கேண்டிடேட்டுன்னு லெட்டர் கொடுக்க முடியும், ரிட்டர்னிங் ஆஃபீஸர் அந்த தேர்தல் அதிகாரிகிட்ட. ஸோ அவ்வளோ அதுதான் அந்த கட்சியிலே பவர்ஃபுல்லான இது. நம்ம ஆரம்பத்துலேருந்து கேட்குறோம், என் மகனோ வரமாட்டான்னீங்க. அப்போ அன்புமணி யார்? நீ கொடுங்கப்பா டிஎன்ஏ டெஸ்ட்டு, அவர் பையன் இல்லைன்னா அது கேட்டோம். இப்போ வந்து எத்தனையோ சத்தியம் பண்ணார். அதில் என்ன பண்ணார்? நான் எதுக்கும் வரமாட்டேன்னு. இப்போ வந்து என்ன சொல்கிறாரு? கட்சி தலைவர் நான் தான் எல்லாம் அப்படின்றாரு. ஸோ இது மாதிரி வேணா ஒன்று தான் இருக்குது. அவர் சொன்னார், நான் தப்பு பண்ணால் முச்சந்தியில் நிற்க வச்சு சாட்டியால் அடிங்கன்னாரு. எல்லாம் சொல்கிறாரு. அப்புறம் வந்து நாங்கள் இவங்க நினச்ச மாதிரி மாற்றி பேசுவாங்க. நாங்கள் வந்து திராவிட கட்சியோடு இனிமேட்டு கூட்டணி வைக்க மாட்டோம், போக மாட்டோம். ஏற்கனவே வச்சதுக்கு வந்து திராவிட கூட்டணியோட நாங்கள் மன்னிப்பு கேட்குறோம், பகிரங்க மன்னிப்பு கேட்குறோம். ஊராக போய் மன்னிப்புலாம் கேட்டாங்க. அதெல்லாம் தெரியும் தானே உங்களுக்கு. ஊராக போய் பகிரங்கமாக அப்பனும் பிள்ளைங்க சேர்ந்து மன்னிப்பு கேட்டாங்க. அதுக்கப்புறம் எத்தனை தடவைப்பா சொல்கிறது நாங்கள் வந்து கூட்டணிக்கு போக மாட்டோன்னு? இல்லை எழுதி கொடுங்க. இப்போ ஏற்பட்டிருக்க முரண்பாடு, இப்போ ராமதாஸ் அவர்கள் அதிமுகவோட போகணுங்கிற விருப்பத்திலையும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து பாஜகவோட போகணுங்கிற நிர்பந்தத்தில் ஏற்படுத்தப்பட்ட அந்த நிர்பந்தம்லாம் அவங்களுக்கு கிடையாது. இந்த பணம் வந்து யார் வாங்குறது? எங்கள் தலைவர் தாங்க வாங்க முடியும், கொடுப்பாங்க. இப்போ வந்து என்ன தொகுதி பங்கீடு, பண பங்கீடு, இதெல்லாம் யார் பண்ணுவாங்க? தலைவர்கிட்ட தானே போகும். நீ யார்கிட்ட போனாலும் காசு என்கிட்ட வரணும், அது சுசீலா கிட்ட போகணும், சுசீலா சொல்கிறது தான் நடக்கும். ஸோ இப்போ இவங்க என்ன அதில் வந்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன்? இப்போ அவங்க சொல்கிறாங்க இது வந்து ஜனநாயக படுகொலை. யார்? அந்த லேடி திலகபாமா. அப்போ திலகபாமா அந்த மாதிரி சொல்கிறாங்க. அவங்களுக்கு என்ன சொல்ல, அதுக்கு அவர் பொதுச்செயலர் வடிவேல் ராவணன்னு இது எந்த பேட்டியில் வந்து தனியாக வந்து கொடுத்துருக்குறாரு. அவர் கொடுத்ததும் கிடையாது, ஒன்றும் இல்லை. ஓரமாக உட்காந்து எழுந்து போகிறாரு, ஒரு அறிக்கை விடுறாரு. அவருக்கு மாதமான ஒரு 20,000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்க. அந்த சம்பளத்துக்காக வேலை செய்கிறவர் தான் அவர். அது மீறி அவர் ஒன்றும் கிடையாது. அவர் வந்து இவங்களை பற்றி என்ன சொல்கிறாரு? பாட்டாளி கொள்கை கட்சி உனக்கு கொள்கை தெரியுமா, கோட்பாடு தெரியுமா, நீ எப்போ நீ வந்ததுனால இந்த கட்சியில் இருக்கிறவங்களாம் 10 பேர் போயே சேர்ந்துட்டாங்க, அப்படி வந்து நீ எப்படி செய்யணும்னு அப்புறம் நடவடிக்கை எடுப்பாங்க. அப்போ அதை தான் சுசீலா சொன்ன உடனே அதை மாற்றிடுவாங்க. சுசீலா கூட பொருளாளராக வரலாம், யார் கண்டது? ஸோ இது மாதிரி தகராறு ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம் ஒரு பக்கம் இந்த சொத்து பிரச்சனை, ரெண்டாவது கட்சி யார் கையில் கொடுக்குறது? கட்சி அவரை நம்பி கொடுக்க முடியாது. இவன் தான் எங்கள் 12 மணிக்கு தானே எழுந்திருக்கா மாதிரி அன்புமணி. பகலில் யாராவது பார்க்க முடியுமா? அவரே சொன்னார்ல, நான் ஃபோன் போட்டாலே எடுக்க மாட்டேன் நீ, அப்புறம் எங்கே நீ கட்சி நிலைநிறுத்தும்? இத்தனை ஆண்டு கொடுத்தார்ல. மே 28 2022 தலைவர் பொதுக்குழு கூட்டி கூட்டுறார். அவர் என்ன பொதுக்குழு கூட்டி தான் என்ன பண்ணாங்க? பொதுக்குழு தான் கூட்டி தான் நான் முடிவு பண்ணுவேன், பொதுக்குழு என் பக்கம் தான் இருக்குது, நான் பொதுக்குழுவை கூட்டி இது வரலும் நீக்கிறதெல்லாம் யாரை நீ கேட்டுட்டு கேட்டாங்க? பொதுக்குழுவாது அந்த குழுவாது எல்லாம் நான் தான் கட்சின்றாரு. பொதுக்குழுன்னு ஏதாவது ஒன்று வச்சுருக்காங்களா? அந்த கட்சியே ஒரு ஏஜென்ட் மாதிரி, எல்ஐசி ஏஜென்ட் மாதிரி அங்கங்கே ஒரு ஆள் இருக்கிறான். இவங்கள போன உடனே இந்த கூட்டம் கூட்டணும் அந்த கூட்டம் கூட்டணும்னா என்ன? தமிழ்நாடு முழுக்க இருக்கிற எல்லாருமே இந்த ஏஜென்ட்டுங்களை வச்சுருக்கிறாங்க இல்லையா, அந்த கட்சியில் உள்ளவங்களாம், அவங்க வந்து ஆட்களை கூட்டிகிட்டு வருவாங்க. அவங்களுக்கு உற்சாகபானம் கொடுக்குறது, கை செலவுக்கு காசு கொடுக்குறது, அவங்க போட்டுப்பாங்க. என்னடா மோதிப்பார், அதைப்பார், இதைப்பார், இது தானே நடக்குது. அதனால தானே சண்டை வருது. ஸோ இந்த வேலையெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து பணம் இருந்தால் உடனே வந்துட போகுது. இது வந்து கட்சி ஒரு பொதுக்குழுவில் அதிகாரம் வந்து பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவராக தான் அன்புமணி இருக்கும்போது, இப்போ கட்சியை வந்து ராமதாஸ் இடத்துலேருந்து அன்புமணி பறிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. இல்லை, கட்சியே இல்லாத கட்சிக்கு ஏன் சண்டை போடுறாங்க? கழுதை தெரிஞ்சு கட்டுரும்பாச்சு. கண்ணாடி பூத கண்ணாடி வச்சு தான் பார்க்கணும். 8.5% 89 வந்து வாங்கின கட்சி எப்படி நாங்களாம் இருக்கும்போது கழுதை தெரிஞ்சு கட்டுரும்பாயி எத்தனை லட்சம்? ஒரு 3 லட்சம் இருக்குமா?
அவ்வளோதான். 3 கோடி பேருக்கு, அதுவும் பாப்புலேஷன் வளர்ந்து இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு 35 வருஷத்துக்கு பிறகு எவ்வளோ இருக்குதுங்க? 3.5 லட்சம் கூட இல்லை, 3.5 லட்சம் ஓட்டு தான், 1.5 தான் இருக்கிறாங்க. அது ஒரு என்ன சொல்கிறாரு, பிஜேபி கூட ஏன் பிஜேபி வந்து ஸ்டாண்ட் எடுக்கிற மாதிரி அன்புமணினா, பிஜேபி தெரியும் அவர் வந்து மருத்துவக் கல்லூரி உரிமம் லைசன்ஸ் வழங்குறதுல வந்து ஊழல் அவர் பேரில் இருக்குது. அதே என்ன வழக்கு? ஏதோ 1500 கோடி ரூபா பணம் தங்க எடுத்ததா சொல்கிறாங்க, அது என்னது? அதாவதுங்க, இவர் வந்து சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கும் பொழுது என்ன நடந்ததுன்னா, இவர் பேரில் வந்து வழக்கு பாட்டியாலா கோர்ட்டில் நடக்குது, இன்றைக்கே நடந்துட்டுருக்கு, மேலே கத்தி தொங்கிட்டுருக்கு. இப்போ வந்து அந்த வழக்கு வந்து இடி கிட்ட, டைரக்டரேட் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கிட்ட இதை தள்ளி விட்டால் மறுநாளே ரைடு விட்டு தூக்கின்னு போய் திகாரில் போட்டுடுவாங்க. அது என்ன மாதிரி வழக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து உரிமம் வழங்கிய வழக்கு, ரெண்டாவது வழக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, இது யூஜிலேருந்து பிஜி சீட் அப்கிரேட் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்ததுக்கான வழக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய வழக்குகள் வந்து ஒரு பேரில் இருக்குது. ஸோ இன்னும் அடிஷ்னலாக இந்த 2க்கு சொன்னீங்க இல்லையா, அது இவர் சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கும்போது எய்ம்ஸ் கல்லூரி இருக்குது இல்லைங்களா, அந்த கல்லூரியினுடைய செயலாளர் இருக்கார், அவர் பேர் கேதன் தேசாய். இந்த கேதன் தேசாய் என்ற அவருடைய கீழே இருந்த அதிகாரி வீட்டில் தான் 1600 கோடி ரூபாய் வந்து பணம் எடுத்தாங்க. ஒரு வீட்டில் ஒரே இடத்துல இருந்து எவ்வளோங்க, 1600 கோடி. அப்போ ரொம்ப பரபரப்பாக எழுதுனாங்கல்ல, அந்த 1600 கோடியை என்ன பண்ணாங்க, பக்கத்தில் இருக்கிற பேங்க்கெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதை எடுத்துகிட்டு வந்து அதில் இருக்கிற இந்த கவுண்டிங் மிஷின், நோட் கவுண்டிங் மிஷின் இருக்குல்ல, அதை போட்டு எண்ணி அதை மாறாமல், அதுக்கப்புறம் சுற்று வட்டாரத்தில் இருக்க 3 டிஸ்ட்ரிக்ட்லேருந்து போஸ்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களாம் வரவழைச்சு கவுண்ட் பண்ணி பண்டல் போட்டு எடுத்துகிட்டு போனாங்க. அன்புமணியோட செக்யூரிட்டி இல்லை, அன்புமணியோட அந்த இவர், ஆமாம், கேதன் தேசாய் வீட்டிலேருந்து அவர் வீட்டில் மட்டும் 1 கிலோ 2 கிலோ இல்லை, 7000 கிலோ 7 டன் கோல்டை வந்து சீஸ் பண்ணி எடுத்துகிட்டு போனாங்க. ஸோ இந்த வழக்கில் அங்கே தானே இருக்குது. ஸோ அது மேலே கத்தி தொங்கிட்டு இருக்குது, எப்போ ஒன்றாலும் போகலாம், நித்திய கண்டம் பூர்ண ஆயுசு மாதிரி அவங்கள வந்து பார்த்துட்ருக்காரு. ஸோ இப்போ ராமதாஸ் முன்னாடி என்ன சொன்னார், பிஜேபிக்கு வரமாட்டேன்னு என்ன சொன்னார், இந்த பாமகவிலேருந்து யார் வேணாலும் எந்த கட்சிக்கு வேணாலும் போங்க, ஆனால் நீங்கள் போகக்கூடாத ஒரே கட்சி பிஜேபின்னு சொன்னாரா? பிஜேபி ஏன்டா போனால், அங்கே போனால் ஒன் வே டிராஃபிக் மாதிரி போனவெல்லாம் வந்ததில்லைன்னு சொல்லிட்டார். அதுக்கு அடுத்தது, என்னப்பா நீங்கள் பிஜேபி பற்றி எல்லாத்துக்கும் தான் மார்க் போடுவீங்க, பிஜேபிக்கு என்ன மார்க் போடுவீங்கன்னு கேட்டால், பூச்சித்துக்கு கீழே எதாவது இருந்தால் சொல்லுங்கள் போடுறேன்னு சொன்னான். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கிடக்கு ஒன்று பேசிகிட்டு இருக்கிறாரு. ஸோ இப்போ பிஜேபி கிட்டே இப்படி பேசுகிறாலும் ஏன் போகணும்? பையன்தான் அவன் வந்து ஜெயிலுக்கு போயிட்டு அப்புறம் என்ன கட்சின்னா, பையனுக்காக தானே கட்சி. பாமகவே பாசமுள்ள மகன் கட்சி, பணத்துக்கான மகனுக்கான கட்சின்னு தான் நான் ஆரம்பத்திலே நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி வரும்பொழுது அவங்க என்ன பண்ணுவார், ராமதாஸ் அவர்களை கொலை செய்யறதுக்கான முயற்சி நடக்குது, முகுந்தன் அவர்களுக்கு கொலை செய்கிற முயற்சி இருக்கலாம் சொல்கிறாங்களா, அதெல்லாம் என்ன உண்மையா சார்? ஆமாம், இவங்க 2 பேரும் இவங்க என்ன வேலை தான் செஞ்சிட்ருக்காங்க. இது வரலாம் ராமதாஸ் எத்தனை பேர் கொலை செஞ்சு முயற்சி பண்ணி எல்லார் பேர்லேயும் எஃப்ஐஆர் இருக்குது. இப்போ வந்து முன்னாள் அமைச்சராக இருந்தார், பெட்ரோலியத்துறை அமைச்சர் வாழப்பாடி ராமமூர்த்தி, அவர் எப்படி அடிச்சிங்க, திண்டிவனம் பக்கத்தில் Z+ பாதுகாப்பில் இருந்த ஒருத்தரை அடிக்கிறீங்க. இந்தியாவில் ஒரு ஆள் அடித்ததுக்கு 10 பேரை ஒரே நேரத்தில் குண்டாஸில் போட்டது எங்கேயுமே கிடையாது. அவர் அடித்ததுக்காக தான் 10 பேரை குண்டாஸில் போடுறாங்க. அதில் A1 அக்யூஸ்டு ராமதாஸ். ஓகேங்களா? அப்புறம் அடுத்தது இந்த வன்னியர் குரு அப்படின்னு சொல்லிட்டு AK நடராசன் இருந்தார். அவர் தான் SSS அமைப்பை நடத்தி அது மூலமாக ஒரு பிரிவு தான் சங்கம், பாட்டாளி கட்சியெலாம் வச்சுருந்தாங்க. அவர் என்ன பண்ணீங்க, அவர் ஊடு பூந்து மேலேருந்து கீழே தூக்கி போட்டு காலை ஒடிச்சு அவர் சாவரவரில் நொண்டியாக இருந்தே செத்து போனார். அவர் வன்னியர் குரு என்று எங்கள் சமுதாய மக்களால் அழைக்கப்பட்டார். அவர் அதுலேயும் ஏன் ஒன்று தானே, அது மாதிரி ராமதாஸ் அவர்களுக்கு இந்த அச்சுறுத்தல் இல்லை அந்த மாதிரி இல்லை, இவரெல்லாம் ஆள் வச்சு அடிக்கிற ஆளுன்னு சொல்ல வரேன். கூலிப்படையை வச்சுட்டு ஆள் அடித்து இந்த மாதிரி ராமதாஸை எதிர்த்தா அடிப்பார். ஸோ இதுதான் அவருக்கு வந்து வேலையே. வாங்கிட்டு இருக்கிற ரவுடி பெரியவங்களா, என்கிட்ட ரவுடி பெரியவங்களா, எனக்கு வந்து என் தந்தை கொடுத்தே ஆகணும், கட்சி என்கிட்ட கொடுத்தாகணும்னு சொல்லிட்டு இவர் மிரட்டுறாரு. அவர் மிரட்டுறாரு. இவங்க 2 பேரும் பஞ்சாயத்து பண்ணி பேட்ச் பண்ணி முடிச்சுட்டாங்க. இப்போ வந்து மாநாடு நடத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. இந்த மாநாட்டுக்கு, இளைஞர் மாநாட்டுக்கு வந்து கூப்பிடணும்னு சொல்லிட்டு அவர் தனியாக அன்புமணிக்கிட்ட சொல்லாமல் சேலத்துக்கு போகிறாரு. இதை தெரிஞ்சுக்கிட்டு அன்புமணி அங்கேயே போய் அவர் ரூம் பக்கத்துலேயே ரூம் போட்டுக்கினார். யார்? அன்புமணி. ஸோ அங்கே வந்து அவரும் பார்த்துக்கல, பேசலை, கூட வந்து இடைஞ்சல் பண்ணிட்டு இருந்த மாதிரி. அவர் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் நடு ராத்திரியில் பிரச்சனை ஆயிடுச்சு.
அப்போ அந்த அருள் வந்து தான் என்னை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுன்னு சொன்ன உடனே ஹாஸ்பிட்டலில் கூட்டிட்டு போய் ஃபஸ்ட் எய்ட் மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு கூட்டின்னு போனாங்க. அப்போ சின்ன ஐயா கிட்ட சொல்கிறேன்னு அந்த அருள் சொன்னதுக்கு அவங்ககிட்டலாம் சொல்ல வேணாம், என்னை கூட்டின்னு போயான்னு சொல்லி கூட்டின்னு போயிட்டு அவர் வந்தார். அழைச்சிட்டு வந்து அப்புறம் சரியான பிறகு அந்த அருள் ஐயா அடிக்க போன மாதிரி மிரட்டினா, உன்னை யாரை கேட்டு எங்கள் அப்பா நீ கூட்டின்னு போனான்னு கேட்குற மாதிரி. ஸோ அப்போ என்னாச்சு, அவர் தான் சொல்ல வேணான்னு சொன்னாருங்க. நான் என்னங்க செய்யுது, பக்கத்தில் தான் இருந்தீங்க, எப்படிங்க சொல்லாமல் கூட்டிகிட்டு போகிறதுங்க, அதுவும் நடக்குது. ஸோ இந்த சண்டை வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இப்போ என்னென்னா, கட்சி வந்து சொத்து தான் இந்த மாதிரி பிரித்து கொடுக்குறாங்க, ஏதோ இவங்க நிறைய அடிச்சு வச்சுருக்கிறாங்க, எல்லாம் இருக்குது. இல்லை, இப்போ சொத்து வரும்போது இன்னொரு கேள்வி என்னென்னா, மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் ஒரு மருத்துவராக இருந்திருக்காங்க, ஆரம்பத்துலேயும் கட்சி பணியில் தான் இருக்கிறாங்க. அன்புமணி அவர்களும் கட்சி வேலையில் தான் இருக்காங்க. எப்படி இது சொத்து வந்துச்சு? அதை தான் நானும் கேட்குறேன். இவங்க எங்கேயும் வேலைக்கும் போகல, ஒன்றும் போகல, எப்படி இத்தனை 1000 கோடி லட்சம் கோடி சொத்து வந்தது? சரி, நாங்கள் கேட்குறேன், நான் தான் ஆரம்பத்துலேருந்து கேட்டிருக்கேனே, உனக்கு ஒன்றும் கூட கிடையாது, எப்படி வந்திருக்கோம்? இல்லை வந்ததில்லை. இவன் வந்து அன்புமணி எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு அந்த ஒரு இதில் ஃபெயில் ஆகி கிடக்குறான். அவனை கொண்டு போய் அது எல்லாம் ஒரு இதில் விடுறாங்க. எங்கே? திண்டிவனத்துலேருந்து ஒரு பெருமுக்கல்னு ஒரு கிராமம் இருக்குது. அந்த பெருமுக்கலை சுற்றி வந்து க்ரஷர் இருக்குது. ஒரு க்ரஷர் கம்பெனிக்கு அவங்க வந்து இந்த அடிக்கடி பட்டு வந்தால் எப்படியும் அடி பட்டுக்கினே இருக்கும் டெய்லி. ஏன்னா க்ரஷரில் வேலை செய்கிற அவங்க வந்து கல் மேலே கல் அடித்து வரும். அவங்களுக்கு டிஞ்சர் ஓட்டுற வேலை தான், கட்டு போடுறது டிஞ்சர் ஓட்டுற வேலை தான் பார்த்தான். நல்லாம் என்ற ஊரில் தான் கிளினிக் வச்சுருந்தா மாதிரி. புரியுதுங்களா? அங்கேருந்து 20 கிலோமீட்டர் கிட்ட போய் பஸ்ஸில் போய் பார்த்தான். அதை தான் 800 ரூபாய் சம்பாதிச்ச ஒரு ஆள் அதுக்கப்புறம் எந்த வேலையும் செய்யாமல் எப்படி இத்தனை லட்சம் கோடி ரூபா சொத்து வந்தது, எப்படி உனக்கு தீவு வந்தது, எப்படி ஈசிஆர் ரோட்டில் வீடு வச்சிருக்கிற அது என்ன சொல்கிறேன்? இதெல்லாம் ஏற்கனவே முடிவு பண்ணி அன்புமணி எல்லாம் செஞ்சிட்ட மாதிரி அப்பங்க தெரியாமல் நீ வந்துரு, வீடு இங்கே ஸ்விம்மிங் பூலோட வீடு வச்சுருக்கிறேன், நான் சென்னைக்கு உனக்கு தனி வீடு கொடுக்குறேன், நீ ஏன் இங்கே இருக்கிற, இந்த தைலாவரத்தில் இருக்கிற, வந்துருன்னு சொல்லிட்டு கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்டுட்டா கட்சியெல்லாம் உடக்கி எடுத்துலாம் நாம் தான் இது பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அவர் நான் சாவரவில் நான் கட்சியை நான் விட மாட்டேன், கட்சி தான் எனக்கு, நீ வந்து ஒன்றும் உருப்படியாக செய்யலை அப்படின்றது அவங்களுக்குள்ள தகராறு சின்னதாகி இப்போ பெருசாகி இப்போ வெர்டிக்கல் ஸ்பிளிட்டாக இருக்குது. இந்த ஆதி காலத்தில் இருந்து ராமதாஸால் ஏமாந்துன்னு வந்து செத்து போனவெல்லாம் பாதி பேர் போயிட்டான். செகண்ட் லீடரே கிடையாது. இப்போ இருக்கிறவங்க யாருன்னு ஒரு சிலர் நீங்கள் விரல் விட்டு பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் அந்திம கால செலவுக்கு ஏதாவது கொடுப்பாங்களான்னு வந்தவங்க. இந்த 80வது ஆண்டு மணி விழாவில் எல்லோருக்கும் அந்த ஆதி காலத்தில் லிஸ்ட் எடுத்து இவங்களை கொண்டு போய் கொடுத்து ஒரு காரை வச்சு கூட்டுவாங்க அவங்களுன்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டு வந்தது. தீரன் வந்து யார்? ராமதாஸை எதிர்த்தாள். சரிங்களா? தீரன் வந்து அவ்வளோ தூரம் தகராறு பண்ணி அவர் தமிழ் பாமகன்னு வச்சு அப்புறம் அடிச்சு வச்சு இப்போ என்ன பண்ணாங்க, சாவு போகிற காலத்தில் அவர் வந்து சேர்ந்துக்கிறார். அவர் வந்து ஏதோ ஒரு மரியாதை பண்ணுவாங்கன்னா அதுவும் பண்ணலை, ஒரு வாரமாக உட்காந்துங்கிறார். அடுத்தது அருள்மொழி என்ன, அவர் வந்து இவர் கூட இருந்து சண்டை போட்டுக்கின்னு போனவர் தான். போயிட்டு 5 எருமாடை வாங்கி வச்சுக்கின்னு சிதம்பரத்தில் அவனை நம்புறதுக்கு வந்து இந்த எருமாட்டை நம்புறன்னு பால் கறந்து ஊற்றிட்டு இருந்த ஆள், விவசாய சங்கன்னு வச்சுட்டு எல்லாம் இப்போ இந்த மணி விழாவில் வந்து அவங்களாம் வந்தவங்க தான். ஸோ அவங்களுக்கு வந்து என்ன மரியாதை இருக்குதாங்க? அருள்மொழிக்கு ஏதாவது இருக்குதா? ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி பழைய ஆட்களில் நான் 2-3 பேரை வச்சுக்கிட்டு சும்மா அந்த மாதிரி வச்சுக்கிட்டு இவர் சொல்லிகிட்டு இருக்கார். நான் பார் இப்போ வந்ததுன்னா 8.5% அது யார் அப்போ யார் கொண்டு வந்தது? நான் தானே கொண்டு வந்தேன். அது இல்லை, என்னால் தான் வந்தது எல்லாம் ஏன்னா அடாவடியாக பேசுகிற மாதிரி. சரி, இப்போ இந்த பிரச்சனை ஒரு கட்டத்தில் முத்தி போகுது. இது ஏற்கனவே ஒரு முறை எடுத்து சமாதானப்படுத்தினாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்துச்சு. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் சார்? ஒன்றும் நடக்காது. என்ன பண்ணுவார், இவர் வந்து பொதுக்குழு கூட்டி இவர் கூட்டுற கூட்டத்துக்கு பொதுக்குழு கூட்டி ராமதாஸை நான் நீக்கிட்டேன்னு அன்புமணி. அவர் வந்து ராமதாஸ் என்ன பண்ணுவார், அவர் ஒரு பொதுக்குழு கூட்டி நான் வந்து அன்புமணியை நீக்கிட்டேன்னு. அதான் 2 பேரும் நான் நீக்கிட்டேன் நீ நீக்கிட்டேன். கட்சியோ தொண்டர்களோ யார் பக்கம் இருக்கிறாங்க? இப்போ இன்னைக்கு எம்எல்ஏ யார் பக்கம் இருக்காங்க? ஒன்றுமே இல்லை. நான் தான் சொன்னேன், ஏஜென்ட் வச்சுருக்காங்க. இது என்ன கட்சி என்ன இருக்குது உங்கள்கிட்ட? இப்போ வந்து கிராமங்களில் ரிமோட் வில்லேஜஸில் வன்னியர்கள் வாழ்கிற இடத்துல ஒரு சின்ன திட்டாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி செய்திகள்லாம் டெய்லிலாம் போகிறதும் இல்லை, அது தெரிஞ்சுக்கிறதும் இல்லை. உடனே ஜாதி நம்ம அப்படின்னு சொல்லிட்டு யாரை சொல்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து இது பண்ணுறாங்க. இதுதான் நடக்குது. இந்த உண்மைத்தன்மை அவங்களுக்கு போய் தெரிஞ்சதுன்னா, இளைஞர்களுக்கு தெரிஞ்சதுன்னா போதும், எல்லாம் வெளியே வருவாங்க. இப்போ தான் உச்சபட்சமாக நடக்குது. இப்போ இருக்குது உள்ளதும் போச்சுட்டா நல்ல கல்னான்னு தானே ஆகும். கட்சியே காணாமல் போயிட்டுக்குது. இப்போது இவங்க வந்து எது கேட்டாலும் எந்த இஷ்யூ எடுக்கலாம், நான் தான் செஞ்சேன், ராமதாஸ் தான் செஞ்சார். ஒரு உதாரணத்துக்கு முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு நான் தான் பண்ணேன்.
அப்புறம் வந்து இவங்களுக்கு ஒதுக்கீடு அருந்ததிற்கு நான் தான் பண்ணேன். அப்போ ஏன்டா அந்நியனுக்கு பண்ணல? ஒரு கேஸ் போடல, ஒன்றும் செய்யல. நான் தான் அதை 2007 கொண்டு வந்து அந்த வேலையெல்லாம் பண்ணேன். ஸோ அது வந்த உடனே கிரெடிட் ரெடியாக இருக்கும்போது நான் பண்ணேன்னு சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி தானே வேலை பண்ணுறேன். அதே மாதிரி அரசில் வந்து ஃபைல் கோப்புகள்லாம் மேலே வருது. ஒவ்வொரு 56 துறை இருக்குது. 56 துறையிலையும் இவங்க பத்திரிக்கை வச்சுருக்காங்க. இது வச்சுருக்கும்போது செய்தி தெரிஞ்ச உடனே அதுக்கு முதல் நாளே ஒரு அறிக்கை விட்டுற வேண்டியது. இன்றைக்கு வந்து இந்த இது வந்து கொடுக்கலன்னா நடக்கிறதே வேறு. இல்லைன்னா நாளைக்கு வந்து இவங்களுக்கு இவ்வளோ சம்பள உயர்வு பண்ணணும், ஒரு டிஏ கொடுக்கணும், அதை கொடுக்கணும், ஆசிரியர்கள் இப்படி எடுக்கணும், அவங்களெல்லாம் நிரந்தரம் பண்ணுன்றது அங்கே நடக்கும்போது இது சொல்கிறாங்க. அவ்வளோதானே தவிர வேறு என்ன சொல்லி என்னத்தை சாதிச்சிருக்காங்க? ஒன்றும் இல்லை. இந்த சமுதாயத்துக்கு செய்யலை. அறிக்கை என்ற பேரில் ஒரு அக்கப்போர் அநியாயம் நடந்து கொண்டு இருக்கிறது. இப்போ வந்து அன்புமணி வந்து என்னன்னு அன்புமணிலாம் அவருக்கு ஒரு ராம்தாஸுக்கு தெரியாத? ராம்தாஸ் தானே அன்புமணிக்கு கோயா பால்ஸு. சும்மானா ஒன்று கிடக்கு ஒன்று சொல்லி பெரிய ஆள் மாதிரி பூஜை. அவங்க ஒரு புண்ணாக்கு புளி மூட்டை எதுக்கும் லாகி இல்லாதப்பா மக்கு பிளாஸ்டிக் அப்படி தனியாக பேசும்போதே தெரியுது. ஒரு நிருபர் கேள்வி கேட்டாவே சாணி வாங்கிக்கின்னு கையால் ஓடுற பசங்களாகிறானுங்க 2 பேரும். இவனுக்கு என்ன சார் பண்ண போகிறாங்க? இந்த சமுதாயத்துக்கு என்ன பண்ண போகிறாங்க? இவ்வளோ பெரிய சமுதாயத்துக்கு இவனா சொல்லிக்கிறான் 3 கோடி பேர் இருக்காங்க, இன்னும் 3 லட்சம் பேரை வச்சுக்கினேன். நீங்கள் என்ன பண்ணுற? இருந்து வந்தவங்களாம் நம்பி வந்தவங்களாம் காலியாகி வெளியேறியாச்சு. ஒன்றுமே இல்லையே. நீங்கள் சொல்லுங்கள், வேறு ஏதாவது இருக்குதா? ஏதாவது பண்ண முடியுமா? ஒரு உடனேப்பார் நான் இப்போ போராட்டமானா நான் கிடுகிடுன்னு நடக்கும். ஒரு சமுதாயத்துக்காக வேலை செய்கிற குடுகுடு கடவை கிடுகிடு போராட்டம் நடத்த முடியுமா? ஒன்று. 2வது, நான் உன்னை வந்து கேட்கணுமா? ஒரு முதலமைச்சரை 8,40,00,000 மக்கள் சார்பாக இருக்கிறவர் ஓட்டு போட்டு ஜெயிச்சவரை என்ன சொல்கிறேன்? அண்ணா வந்து கேட்கணுமா? ஏன் பூமி, ஏன் இடம்? எவ்வளோ அண்மை காலமாக பார்த்தா ஒரு பக்கம் பாஜக கொண்டு வரக்கூடிய வக்ஃபு வாரியத்திலேருந்து இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்ல பட்ஜெட்லேருந்து எல்லாத்தையும் ராமதாஸ் அவர்கள் விமர்சிக்கிறாங்க. அன்புமணி அவர்கள் ஒரு பக்கம் பாஜகவுக்கு ஃபேவராக இருக்கிறாரு. இப்போ இந்த முரண்பாடு இருக்கிற பாஜகவுக்கு எதிரான மைண்ட் செட் ராமதாஸுக்கும் பாஜக ஃபேவரான மைண்ட் செட் அன்புமணிக்கோ இருக்குதா? இல்லை. முதல்ல அந்த துட்டுலாம் வாங்கின உடனே என்ன சொன்னான் அந்த ஜோரில்? சிஏஏ அவர் வந்து சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், இந்த முஸ்லீம்கள்லாம் வரக்கூடாது ஒரே அமக்கலம் பண்ணி பண்ணார்ல. அப்போ வந்து ஓட்டு போட்டாங்க. ஏன் இது வந்து என்ன ஆச்சு? ஆதரவாக தானே பண்ணாங்க. என்னன்னு கேட்டால் கூட்டணி தர்மத்துக்காக ஓட்டு போட்டாங்க. அடுத்தது என்பிஆர், நேஷ்னல் பாப்புலேஷன் ரெஜிஸ்டர், அது யார் யார் இருக்கிறாங்க அவங்கள தான் வச்சுக்கணும், வெளியே வரக்கூடாது. அது ஒரு பெரிய அக்கப்போர். அதில் என்ன பண்ணானுங்க? அதுக்கும் அப்படி தான் பண்ணானுங்க. 370 காஷ்மீர் இது, அதுக்கும் அப்படி தான் பண்ணாங்க. ஸோ இப்போ வந்து இந்த விவசாயிகள் இதுக்கு அதுக்கும் எல்லாத்துக்கும் இப்போ நடந்தது வரல வகுப்பு இது இருக்குது இல்லைங்களா, அந்த இதுக்கும் அப்படி தானே பண்ணுறாங்க. அவங்க வந்து என்னென்னா உள்ளே போகல. நீங்கள் ஏற்கனவே ஆப்சண்ட் கேஸு. இல்லை, ராமதாஸ் அவர்கள் பாஜகவுக்கு எதிரான பட்ஜெட்டில் எல்லாத்தையும் விமர்சிக்கிறாரு. இல்லை விமர்சனம் என்னங்க அது வரப்போகுது? முதல்ல ஓட்டு போட்டு அதில் வர்றது கணக்கு அது பெருசாக விமர்சனம் வாயில் சொல்லிட்டாங்க. இல்லை, அன்புமணி பாஜகவுக்கு ஃபேவராக இருக்கிறதாவும் ராமதாஸ் அவர்கள் பாஜகவுக்கு எதிராக செயல்பட அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அன்புமணி அங்கே இருந்தா அவனை சிண்டு அங்கே இருக்குது. இல்லைன்னா நாளைக்கு சொன்னால் முடிஞ்சு போச்சு. ஈடிக்கு போச்சுன்னா உடனே என்ன டைரக்டரேட் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு இவனை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டா போதும். எத்தனை வருஷமாக ஹோல்டு பண்ணி வச்சுருக்கிறாங்க அந்த இது. மீதிக்கெல்லாம் சொல்கிறான் ஜனநாயகத்தில் உடனே நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம், வெங்காயம் எடுக்கிறோம், வெள்ளை பூண்டு எடுக்கிறோன்னு. இவ பேரில் இவ்வளோ நாள் இத்தனை ஆண்டுகளாக இருக்குது இல்லை, பாட்டியாலா கோர்ட்டில் இருக்குது இல்லை, படிக்கட்டு இருக்குது இல்லை, வாய்தா வாங்கிட்டு தானே வந்துட்டுருக்க. அதை அப்படியே வச்சுட்ருக்குல்ல, அது ஏன் எடுக்க மாட்டேன்? ஏன் நடவடிக்கைக்கு வரல? அது யாராவது ஒரு கேஸ் இனிஷியேட்டிவ் எடுத்து போட்டால் உடனே அனுப்பி விடுவான். ஸோ இதுதான் எல்லாருக்கும் ரைடு விட்றீங்க. உலகத்தில் இவனுக்கு ஒன்றுமே இல்லாதாலும் ஒரு 2 சினிமா எடுத்துகிட்டு அவன் வீட்டில் விட்டு பூந்து அடிக்கிறீங்க, பூந்து அடித்து லூட் அடிக்கிறீங்க. இல்லைனா ஒரு 2 கான்ட்ராக்ட் எடுத்துட்டான்னு அவன் எடுக்கிறீங்க. இல்லைனா திடீர்னு ஏதாவது எம்எல்ஏவில் ஏதாவது இந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங் பண்ணி ஏதாவது துட்டு வந்ததுன்னா பிடிக்கிறீங்க, மார்ட்டினை பிடிக்கிறீங்க, போனவனை பிடிக்கிறீங்க, வந்தவனை பிடிக்கிறீங்க, மரக்காரனை அவனுக்கு தெரிஞ்சு இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணலாம் பிடிக்கிறீங்க. எத்தனை லட்சம் கோடி வச்சிருக்கும் மேலே ஏன் சார் ஒன்றும் பண்ண மாட்டேறீங்க? சார் சார் இப்போ நிறைவான கேட்க வருது, பாமகவுடைய இந்த முரண்பாடுகள்லாம் பாமகவுடைய எதிர்காலம் என்னவாக இருக்கும்? பரிதாப நிலையில் பாமக, ஐயோ பாவம் பாமக, காணாமல் போகும் பாமக, அது ஒன்றும் இல்லை, முடிஞ்சு போச்சு, அது கதை, அவ்வளோதான். இப்போ வந்து அன்புமணி வந்து பாமகவுக்கு என்ற அந்த இதுக்கு பாட கட்டி அவன் வந்து சாவுமணி ஆச்சு வெளியில் தூக்கின்னு போகிறது தான் வேலை. அது ஊருக்கு வெளியே கொண்டு வந்து விட்டானுங்க. கட்சி ஏது சார் அங்கே? ஒன்றும் இல்லை சார். அன்புமணி அந்த வேலையை செஞ்சு நான் வந்து சொல்கிறது வந்து நீங்கள் வந்து முதல்ல ராமதாஸ் நிறைய பேர் என்னென்னா ராமதாஸ் உயிரோடு இருக்கிறவர்கள் இந்த கட்சி இருக்கும், அன்புமணி வந்து இந்த கெடுத்து விடுவான்றது. இப்போ அன்புமணியே பரவாயில்ல, ராமதாஸே இதை காலி பண்ணிட்டா மாதிரி அப்படின்னு தானே மக்கள்லாம் பேசுகிறாங்க. இதுக்காக உழைச்சவங்க நாங்கள், ஜெயிலுக்கு போனவங்க நாங்கள், இதெல்லாம் எப்படி பண்ணுறது? இப்போ நாங்களாம் எதுக்கு வந்து ராமதாஸ் வந்து யார் கலைஞரோட ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுறோம், என்ன 20% ஒதுக்கீடு, அவருக்கு மாலைகள்லாம் வாங்கின்னு போகிறோம், ஒரு நன்றி தெரிவித்து இதெல்லாம் பண்ணி நடக்குது. அங்கே வந்து தீரன் வந்தார்.
தீரன்ற அந்த ராஜேந்திரன். அவர் வந்து எங்களுக்கு வந்து ஹாஸ்டல் வார்டன் கூட தெரியாது. நாங்கள் பொதுச் செயலாளர், அவர் வந்து ப்ரொஃபஸர்னு சொல்லிப்பார். அவர் தான் வந்து எங்களுக்கெல்லாம் வந்து டீ கொடுக்க சொன்னார் கலைஞர். இப்போ நாங்களாம் டீ குடிக்க மாட்டோம், குடிக்காதவங்க குடிக்கிறேன், இல்லாத இல்லை. அவர் வந்து எனக்கு பால் வேணும்னாரு. அது வரலாம் அவர் கவனிக்கல. இருந்த 4 பேர் தான். இப்போ கலைஞர் நீங்களும் கிட்டத்தட்ட நான் உட்காந்துருந்தோம், ராம்தாஸ் இங்கே, அவர் பின்னாடி உட்காந்துருந்தான். சொன்ன உடனே அவர் பார்த்துட்டார். உடனே செஞ்சு ராமச்சந்திரனுக்கு ஃபோனு, இந்த கார்ட்லெஸ் ஃபோனு, அப்போல்லாம் வந்து செல்ஃபோனெல்லாம் கிடையாது, கார்ட்லெஸ் ஃபோனு. அந்த ஃபோனை எடுத்துகிட்டு அவர் எப்படி எடுத்துகிட்டு பேசுகிறாரு. யோ செஞ்சு, நீ என்ன காரியம் பண்ண, என்ன வேலை பண்ண, அவருக்கு புரியல. ஒருத்தனை கூட்டு வந்தேன் இல்லையா, ஆடு மேய்க்கிறான் மாடு மேய்க்கிறான் தமிழ் படிச்சுக்கிறான்னு, அவனை நான் ஹாஸ்டல் வார்டன் வேலை கொடுத்தேன்ல, அவன் நான் முதலமைச்சரியா என்னை கேட்காம என் எதிரில் வந்து உக்காந்துருக்கிறான், இதுதான் நீ கட்சி வேலை பார்க்குற லட்சணமானு கேட்டு திட்டினார். ஸோ அப்புறம் என்ன பண்ணார், இந்த சண்டை வந்த உடனே அங்கேருந்து இறங்கணும். நாங்கள் சண்டை போட்டுக்கிட்டு இந்த கையெழுத்து போட்டு முடிஞ்சதுனால இடஒதுக்கீடு முடிஞ்சுது. வந்த உடனே படிக்கட்டி இறங்கும்போது அந்த தீரனை வந்து வேலையிலேருந்து நீக்கிட்டார், சஸ்பெண்ட் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிட்டார். ஸோ அப்படி வந்த ஆள் தான் அவர். அதனால் என்ன பண்ணார் ராம்தாஸ், நாங்கள்லாம் பண்ணும்போது நிர்வாக குழுலாம் இருக்கும் 37 பேர். அப்போ கட்சிக்கு தலைவர் யார், இப்போ அப்போல்லாம் கட்சி ஆரம்பிக்கலை, இடஒதுக்கீடு வாங்கி முடித்த உடனே கட்சிக்கு தலைவர் யாருன்னு வரும்போது நான் தான் இளைஞர் ஜெனரல் செக்ரட்டரியாக இருந்தேன். ராம்தாஸ் எந்த பொறுப்பும் கிடையாது. அவரை போட்டுக்கிட்டு தான் நிறுவனர் எப்படி வந்தார் அவர் வந்து அவங்களுடைய பொண்ணு வந்து ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தது. அவங்க அக்கா பையன் பரசுராமன் கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு. அதுக்கு கி வீரமணி வந்து தலைமை. இந்த இதில் வந்து பாண்டிச்சேரி ஆனந்தா திருமண மண்டபத்தில் திருமணம். அதில் அவரை ஒரு போட்டு பத்திரிக்கையில் போட்டுக்கின்னு நிறுவனர், நான் என்ன பதவி போகிறதுனா நிர்வாகக்குழு உறுப்பினர் போட்டுக்கியா அப்படின்னோம். அதுதான் நிறுவனர்னு போட்டுக்கின்னு அடிச்சது. அதையும் யாருக்கும் கொடுக்கல. அதுதானே தவிர அவர் எவன் நிறுவனர்னு யார் சொன்னான்? சங்கம் அமைக்கும் போது நிறுவனராக இருந்திருக்கணும் இல்லையே. இந்த மாதிரி எல்லாமே ஏமாத்து வேலை. தீரன்கிட்ட மருமகன் தானே வச்சுருந்தாரு பசுமை தாயகம். அது என்ன பண்ணிங்க, அதை பிடுங்கி கிடுங்கி இங்கேருந்து கொண்டு வந்து சௌமியா கிட்டக்குது. அது தீர மருமகன் தானே. சரி, அதே மாதிரி பாட்டாளி கட்சி யார்கிட்ட இருந்தது, அவர் தனியாக ஒரு பிரிவு SAS AK நடராசன், அவர்கிட்ட பிடிங்கி பாட்டாளி மக்கள் கட்சி. ஸோ அங்கே இருக்கிற ஏதாவது ஒரு எந்த அமைப்பு எடுத்தாலும் இன்னொருத்தரோட அடித்து பிடுங்கி ரவுடித்தனம் பண்ணி அயோக்கியத்தனம் பண்ணி கூலிப்படையை ஏவி தான் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதே தான் இன்றைக்கும் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரிங்க, பாமகவுடைய இப்போது இருக்கக்கூடிய பிரச்சனை அடுத்து வரக்கூடிய நிலையில் என்ன இருக்கும் என்னன்றதை பொறுத்து வந்து பார்ப்போம். நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி, வணக்கம். நியாயமான விலைக்கு தங்க நகைகளை விற்க அடகு வைத்த தங்க நகைகளை மீட்டு உடனடி பணம் பெற உங்கள் எக்ஸ்கோல்டை அணுகவும். 7200040619.